மனிஷா குக்கிங் சேனலில் ஒரு அருமையான மேங்கோ ஃபலூதா. ஸோ மேங்கோ வச்சு ஒரு சூப்பரான ஃபலூதா ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சீசன் ஃப்ரூட்டில் நீங்கள் எது வேணாலும் ரெடி பண்ணி சாப்பிட்லாம். இந்த ஃபலூதா வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ ஃபலூதா வந்து விரும்பி சாப்பிடாதவங்களே இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம கடைக்கு போனால் மட்டும்தான் சாப்பிட்ற இந்த ஃபலூதாவை நம்ம வீட்டிலையே அழகாக சூப்பராக ரெடி பண்ணி சாப்பிட்லாம். மேங்கோ, ட்ரை நட்ஸு, பாதாம் பிசின் எல்லாம் வச்சு ரெடி பண்ண இந்த ஃபலூதா வந்து சூப்பராகவும் நல்லா அல்டிமேட்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம மாம்பழம் வச்சு ஃபலூதா செய்ய போகிறோம். ஸோ மாம்பழம் ஃபலூதா செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து மாம்பழம், நல்லா பழுத்த மாம்பழம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட பாதாம் பிசின்னு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. சப்ஜா விதை ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஸோ டூட்டி ஃப்ரூட்டிக்கு பதிலாக நீங்கள் ஏதாவது ஃப்ரூட் இருந்தால் கூட எடுத்துக்கலாம். திராட்சை இல்லை மாதுளப்பழம் ஏதாவது எடுத்துக்கலாம். பட் மாம்பழம் பண்ணுறதால வேறு எந்த ஃப்ரூட்டும் ஆட் பண்ணாமல் நம்ம வந்து மாம்பழம் பேஸ் வச்சு மாம்பழோடைய ஃப்ளேவர் மட்டும், மேங்கோ ஃப்ளேவர் மட்டும் வர்ற மாதிரி இந்த ஃபலூதா இருக்கும். ஸோ அதோட கொஞ்சோண்டு நட்ஸு, பாதாம், முந்திரி, பிஸ்தா, இது வந்து திராட்சை, கருப்பு திராட்சை. ஸோ இது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும், சாப்பிடும்போது வாயில் வரும்போது இடையில வரும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இதெல்லாம் வச்சு நம்ம இப்போ ஃபலூதா செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ 2 கிளாஸ் ரெடி பண்ணிக்கிங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சோண்டு மேங்கோ போட்டுக்கலாம் அடியில். இதோட கொஞ்சோண்டு டூட்டி ஃப்ரூட்டி, இதில் பாதாம் பிசின்னு, சப்ஜா, நல்லா குளிர்ச்சியை தரக்கூடிய இந்த ஃபலூதா வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ நட்ஸு கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. பாதாம் கொஞ்சோண்டு முந்திரி, பிஸ்தா, கருப்பு திராட்சை, அடுத்தது மறுபடியும் மேங்கோ, அடுத்தது டூட்டி ஃப்ரூட்டி, மறுபடியும் கொஞ்சம் பாதாம் பிசின். ஸோ பாதாம் பிசின்லாம் கொஞ்சம் ட்ரையாகவே இருக்கட்டும். ஏன்னா நம்ம தண்ணியாக கொஞ்சம் லிக்விடாக வச்சோன்னா உள்ளே வந்து ஃபுல்லாக இறங்கிடும். அது மேலே லேயராக நிற்கணும். கொஞ்சம் ட்ரையாக திக்காக இருக்கிற மாதிரி ஊற வச்சுக்கிங்க. இதே போல் சப்ஜா நமக்கு வந்து அது லேயராக தெரியணும். தெரிஞ்சாதான் நமக்கு வந்து பார்க்க நல்லா லுக்கு நல்லா இருக்கும். அடுத்தது கொஞ்சம் நட்ஸு, மறுபடியும் இந்த மேங்கோ, மீதி இருக்க நட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கொஞ்சம் போட்டுருங்க. நல்லா க்ரன்ச்சியாக, நல்லா ஹெல்த்தியாக, நல்லா சூப்பரான இந்த ஃபலூதா வந்து வீட்டில் நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நல்லா ஜில்லுன்னு நம்ம இது மேலே
ஐஸ்கிரீமை சேவ் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து இதுக்கு மேலே மேங்கோ ஐஸ்கிரீம், அதுக்கு மேலே கொஞ்சோண்டு டூட்டி ஃப்ரூட்டி. ஸோ சூப்பரான அருமையான ஃபலூதா, மேங்கோ ஃபலூதா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் வீட்டிலையே நம்ம ஃபலூதா எல்லாம் நம்ம கடைக்கு தான் போய் சாப்பிட முடியும், வீட்டில் சாப்பிட முடியாது. ஸோ இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டிலேயே நம்மக்கிட்ட இருக்கிற எந்த ஃப்ரூட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அது இந்த மாதிரி நம்ம ஃபலூதா ரெடி பண்ணி சாப்பிட்லாம். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களோட விடைபெறுவது உங்கள் நிஷா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.